திருவோணம் என்கின்ற ஒரு நல்ல விழாவினை கொண்டாடுகின்ற கேரளத்து சகோதர சகோதரிகள், தென் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஓணம் பற்றிய செய்தி புராணத்திலே விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த புராணத்தில் சொல்லப்படுகின்ற போது மாபலி என்கின்ற ஒரு பெரிய பேரரசர் கேரளத்தை அவர் ஆண்டு வந்தார். அந்த கேரளத்தை அவர் சொர்க்கலோகம் போல மாற்றி அந்த மக்கள் ஏராளமான மகிழ்ச்சியோடும் ஒருமனப்பாட்டோடும் சமத்துவத்தோடும் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். இதை கண்டு பொறாமை உற்ற சுரர்கள், தேவர்கள், இவர் மிகுந்த கர்வம் கொண்டிருக்கிறார், இவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்திலே முறையிட்டார்களாம். ஆகையினால் அந்த இறைவனாகிய திருமால், விஷ்ணு என்பவர் வாமன அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து மாபலியினுடைய செருக்கை அடக்கி அவரை பாதாளத்திலே தள்ளினார் என்பது புராணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கதை. இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகின்றது இந்த கதையிலே. அதாவது இந்திரனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே பகை, பலிக்கும் மாபலிக்கும் இந்திரனுக்கும். இந்திரன் என்று எப்பொழுதெல்லாம் நாம் புராணத்தில் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பிராமணர்களினுடைய மேலாதிக்கம், பிராமணர்களுடைய தலைவனாக இந்த இந்திரன் என்பவர் திகழ்கிறார் என்கின்ற கருத்தினை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சுரர்கள், அசுரர்கள், இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, எதை குறிக்கிறது என்று சொன்னால், சுரர்கள் என்று சொல்லுவது சுராபானம், சோமபானம் அருந்துகின்ற ஆரிய பிராமண இனத்தை குறிப்பதாக இது அமைந்திருக்கிறது. அது இனம் என்று கூட நாம் சொல்ல முடியாது. தமிழ் இனம், திராவிட இனம் என்று சொல்லுவது போல பிராமண ஆரிய இனம் என்பதாக நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது பல வேறுபட்ட கலப்பு உடைய ஒரு சமூகமாக, சமுதாயமாக அது அமைந்திருக்கிறது. சுரர்கள் சுராபானம் அருந்துகின்றவர்கள், அதை மறுத்து சுராபானம் அருந்தாதவர்கள் அசுரர்கள். இது தமிழரை குறிக்கின்றது. இதில் இந்திரனுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த போரிலே ஒரு முறை மாபலி இந்திரனிடம் தோற்றுவிட்டார். ஆகையினால அவர் மறுபடியும் பலம் பெற்று இந்திரனோடு போர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அமராவதி, அதுதான் அவருடைய தலைநகரம், அதை முற்றுகை போட்டு இந்திரனோடு போர் புரிவதற்காக வேண்டி மாபலி சக்கரவர்த்தி பெரிய ஒரு வலிமையோடு அவரை தாக்குவதற்கு முனைந்த போது இந்திரனுக்கு பூரணமாக தெரிந்துவிட்டது, இன்றைக்கு நாம் மாபலியிடம் தோற்று போய்விடுவோம் என்று. ஆகையினால் அவர் என்ன செய்கிறாரு, இவரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமால் என்று சொல்லப்படுகின்ற விஷ்ணுவினிடத்திலே போய் முறையிட்டார். விஷ்ணு என்ன செய்கிறாரு, ஒரு குள்ள பிராமண வடிவத்தில் வருகிறார் இந்த பூமிக்கு. அந்த நேரத்தில் மாபலி ஒரு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த யாகத்திலே அவர் வெற்றி பெற்று விட்டால் இந்திர பதவியை அவர் அடைந்து விடக்கூடும். இந்திராணி ஒருத்தி தான், ஆனால் இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இது புராணத்தில் சொல்லப்படுகின்ற சில கதைகளினுடைய விளக்கங்கள். ஆகையினால இவர் ஒரு குள்ள பிராமண வடிவம், அதாவது வாமனம் என்பதற்கு குரளன் என்று பொருள். நல்ல தமிழ்ல சொல்லணும்னா குரளன், குரல்னா குள்ளன். இந்த குள்ள பார்ப்பானாக அவர் என்ன செய்கிறாரு, அவனிடத்துல அவன் யாகம் செய்கின்ற போது ஏராளமான பொருள்களை, செல்வத்தை, தங்கத்தை, வெள்ளியை, பசுக்களை, இது போன்ற பல்வேறு விதமான பொருட்களை அவர் குறைவில்லாமல் தன்னிடத்தில் யாசிப்பவர்களுக்கு எல்லாருமே கொடுத்து கொண்டு வந்தார். ஆகையினால ஏறத்தாழ அவருடைய யாகம் முடிவுறப் போகின்ற அந்த நிலையில இந்த பிராமணர் அவருக்கு முன்னால் தன்னிடத்தில் யாசிக்கின்ற போது, ஐயா, உங்களுக்கு நீர் எல்லாம் முடிந்த போது என்னிடத்தில் வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு யாசகம் ஒன்றும் இல்லையே என்பதாக சொல்லுகின்ற போது, நான் இவர் சொல்றாரு, வாமன அவதாரத்தில் இருக்கின்ற இந்த திருமால், நான் குள்ள மனிதன்,
எனக்கு வேற ரொம்பலாம் ஒண்ணு வேண்டாம். என்னுடைய கால்களினால் 3 அடி நிலத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நீ அதை கொடுக்க வேண்டும். அப்போ இவர் பார்க்கிறாரு, ஒரு குள்ள வடிவிலே உள்ள ஒரு மனிதன் தானே, இவருக்கு நாம் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் என்பதாக சொல்லி, சரி என்று ஒப்புக்கொள்ளுகின்ற போது, இந்த குள்ள மனிதனாக இருக்கின்ற இவர் வந்து, பெரிய வானளாவிய உயரத்தில த்ரிவிக்ரம அவதாரமாக அவர் வந்து காட்சியளிக்கின்றார். ஒரு அடியினால இந்த வானமண்டலம் முழுவதையுமே அவர் அளந்து விட்டார். 2வது அடியில இந்த பூமி முழுவதையுமே அளந்து விட்டார். 3வது அடி வைப்பதற்கு அவருக்கு இடம் இல்லை. மாபலியிடம் கேட்கிறாரு, 3வது அடி நான் எங்கே வைப்பது? மாபலி என்ன சொல்றாரு, நான் வந்து அ வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய தலையில தான் நீங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த தலையிலே அவர் தன்னுடைய 3வது அடியை வைத்து அவரை அழுத்தி பாதாளத்திலே தள்ளிவிட்டார். அதாவது இந்திரன் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விஷ்ணு வந்து இந்த உலகத்திலே மாபலியை அழிப்பதற்காக அவர் வருகிறார் என்பதை சுக்கிராச்சாரியார் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிராச்சாரியார் அசுரர்களினுடைய ஆசாரியார். அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பதாக. அப்போது மாபலி என்ன சொல்றாரு, தன்னுடைய சொந்த பலத்தின் மூலமாக, அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் கொடுத்தது இந்த யாகம் எந்த விதத்திலும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும். ஆகையினால அவர் அந்த கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த தண்ணீரை வார்த்து அவருக்கு பரிசு கொடுக்க போகின்ற போது, சுக்கிராச்சாரியார் ஒரு வண்டினுடைய வடிவத்தில் அந்த குவளையினுடைய வாய் அதுல தண்ணீர் வரவிடாதபடிக்கு வண்டினுடைய வடிவத்தில் போய் அதை அடைத்துக் கொள்ளுகிறார். இதை அறிந்திருக்கின்ற விஷ்ணு ஒரு குச்சியை வைத்து கொண்டு அந்த துவாரத்தில் குத்துகின்ற போது சுக்கிராச்சாரியாருடைய கண்ணுல பட்டு கண் போய்விட்டது. இது புராணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. இப்போ இந்த விஷ்ணு வந்து அவரிடத்துல கேட்கிறாரு, மாபலியின் இடத்துல, சரி உனக்கு நான் என்ன வரம் கொடுக்க வேண்டும்? அப்போ அவர் சொல்றாரு, நான் என் மக்களை அதிகமாக நான் நேசிக்கின்றேன். என் மக்களை மகிழ்ச்சியோடு நான் ஆண்டுதோறும் வந்து அவர்களை சந்திக்க வேண்டும். அந்த வரத்தை அவர் கொடுக்கிறாராம். ஆகையினால இந்த ஆண்டுதோறும் இந்த திருவோண நாளிலே இந்த கேரளத்தில் இருக்கிற தன்னுடைய குடிமக்களை சந்திப்பதற்காக வருகின்ற அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக கொண்டாடப்படுகின்ற நாள்தான் இந்த ஓணம் என்கின்ற திருவிழா அல்லது பண்டிகை. ஆகையினால அவர் வேற என்ன செய்தாரு? ரொம்ப ஏராளமான நல்ல நல்ல பலன்களை, நல்ல உருவாக்கத்தை அந்த மக்களுக்கு செய்து வளமுடையதாக கேரளத்தை அவர் வைத்திருந்தார். ஆகையினால் அவர் கர்வம் கொண்டார். அவருடைய கர்வத்தை அடக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நிகழ்த்தி அவருடைய கர்வத்தை அடக்கினார் என்பதாக வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற அந்த கதைக்கு உள்ளே இன்னொரு பொருள் உள்ளே அமைந்திருக்கிறது. சுரர்கள் அசுரர்கள் என்று சொல்லுகின்ற போது, சுரர்கள் தேவர்கள் என்பதாக சொல்லுவதெல்லாம் பிராமணரை குறிப்பது, அசுரர்கள் என்று சொல்லுவது திராவிட மக்களை குறிப்பது. இப்போ இந்த இந்திரன் வந்து இந்த திராவிட இன மக்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறத பிராமணர்கள், அதாவது வாமன அவதாரம் என்று சொல்லுவது குள்ள பிராமணனாக வருகிறது. குள்ளனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இந்திய நாட்டில் பிராமணர்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் சர்ப்பம் குறைவு. அப்படிப்பட்ட குறைவுடைய அந்த மக்கள் திராவிட இனத்தை அடிமைப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற அல்லது அடிமைப்படுத்திய நிகழ்ச்சியை விவரிக்கின்றதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அறிஞர் கூட இதை பற்றி சொல்லுகின்ற போது, பலி என்பது பலி கோட்பாட்டை உடைய திராவிட இன மக்களினுடைய வழிபாட்டை குறிப்பது. அந்த காலத்தில் திராவிட இன மக்கள் பலி செலுத்தி இறைவனை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அந்த பலி செலுத்தி வழிபடுகின்ற இந்த திராவிட இன மக்களை அடிமைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த வாமன அவதாரம் என்பதாக அதில் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். ஆகையினால சூதினாலும்
சூழ்ச்சியினாலும் வஞ்சகத்தினாலும் பிராமணர்கள் திராவிட மக்களை பல்வேறு நிலையிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை பல்வேறு பகுதிகளில் பதிவுகளில் அறிஞர் பெருமக்கள் பலர் இதிலே போட்டுக்கொண்டு வருவதையே நாம் பார்க்கலாம். ஆகையினால இது ஒரு நிகழ்ச்சி. ஒன்று, ஓணம் என்பது அந்த புதிய ஆண்டை, அந்த சிங்கம் என்கின்ற ஒரு ஆண்டை மலையாளத்து மக்கள் இன்றைக்கு ஆண்டினுடைய பிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த காலகட்டம். அவர்கள் வளமானதாக, இது மழை பெய்கின்ற காலம், ஏராளமான பயிர்களை விளைவித்து அந்த அறுவடையை அந்த மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு பெரிய காலமாக, மகிழ்ச்சியாக அறுவடை திருநாளாக கூட கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையில அதன் உள்ளே பிராமணருடைய சூழ்ச்சி என்பதும் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்ற மக்களும், இந்த நிகழ்ச்சி, இந்த காணொளியை வலை ஒளியை பார்க்கின்ற மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் இடுகின்றேன். நன்றி, வணக்கம்.